இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிற பாயிண்ட் வந்துட்டு 100 மீட்டிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்துட்டு நிறைய விஷயங்கள் மீட் பண்ணக்கூடிய பாயிண்ட். இந்த பாயிண்ட்டை வந்துட்டு நீங்கள் எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நார்மலாக வந்துட்டு நீங்கள் மெடிடேஷன் பண்ணும்போதும் இந்த பாயிண்ட்டை வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணலாம். அதாவது இது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உச்சந்தலையில் இருக்குது. இந்த பாயிண்டினுடைய பேர் வந்து GV20. ஜிவி அப்படின்னு சொன்னீங்கன்னா ஜெஸ்டேஷ்னல் வெசல் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஜெஸ்டேஷ்னல் வெசலினுடைய 20வது புள்ளி நம்மளுடைய உச்சந்தலையில் இருக்குது. இது பொதுவாக வந்துட்டு 2 விதத்தில் தூண்டலாம். எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஆள்காட்டி விரல அந்த இடத்துல வச்சு நீங்கள் ஜென்டலாக ப்ரெஷர் கொடுக்கலாம். இன்னொன்று என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மெடிடேஷன் பண்ணும்போது இந்த இடத்த நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். இப்படி பண்ணும்போது வந்து உங்களுக்கு அதிகப்படியான எனர்ஜி வந்து கிடைக்கிறது உங்களால் ஃபீல் பண்ண முடியும். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துக்கு கீழே தான் வந்துட்டு பிட்யூட்ரி கிளாண்ட் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. அதாவது நம்மளுடைய மாஸ்டர் கிளாண்ட். ஓகேவா? ஸோ அதன் மூலமாக தான் நிறைய ஹார்மோன்ஸ் வந்து செக்ரேட் ஆகுது நம்ம உடம்புக்குள்ளே. நேச்சுரல் என்சைம்ஸ் வந்து செக்ரேட் ஆகுது. ஸோ இந்த பாயிண்ட் வந்து நமக்கு ரொம்ப முக்கியமான புள்ளி. ஜெஸ்டேஷ்னல் வெசல் 20 அப்படிங்கிற பாயிண்ட். இந்த பாயிண்ட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு உடல் பிரச்சனைகள், மனப்பிரச்சனைகள் அத்தனை பிரச்சனையும் வந்து சரியாகும். ஏன்னா அங்கே தான் வந்து நமக்கு பிரெயின் இருக்குது. ஸோ ஞாபக மருதியாக இருந்தாலும் வந்துட்டு அந்த பாயிண்ட்டை வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணும்போது உங்களுடைய பிரெயினினுடைய மெமரி ரீஜியன் வந்துட்டு நல்லாவே வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும். ஏன்னா இந்த புள்ளி வந்து அந்த இடத்த தூண்டி விடும். அப்போ நல்ல விதமான நம்ம பிரெயின் வந்து ஒர்க் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் இது பண்ணும்போது உங்களுக்கு வந்துட்டு மன அளவில் ஒரு நிம்மதி கிடைக்கும். ஏன்னா மனமும் வந்துட்டு இந்த இடத்துல அமைதியாகும். இந்த புள்ளியில் மனம் வந்து மேட்ரு ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்களா. தாட்ஸ் வந்து திங்ஸாக மாறும். நீங்கள் நினைக்கக்கூடிய எண்ணங்கள் தான் வந்துட்டு உங்களுக்கு பொருட்களாக மாறப்போகுது. நீங்கள் எது வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் கேட்கும்போது கிடைக்கும். அதே மாதிரி மனம் வந்து மேட்ராக மாறும். அதாவது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் பவரும் ஃபோக்கஸிங் பவரும் எல்லாமே வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும் இந்த புள்ளியை வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணும்போது. ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் அடுத்த பாயிண்டில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.